இன்றைக்கி ஒரு ஃபேக்சுவலான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் ஃபோன் யூஸ் பண்ணால் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குன்னு. இந்த கெட்டதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சோஷியல் டேனமா இந்த டாக்குமெண்ட்ரி பேசுகிறவங்க அந்த சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ண பீப்புள்ஸ் தான் பேசுகிறாங்க. அந்த சோஷியல் டேனமாவோட சம்மதி தான் இந்த வீடியோ. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இண்டிபெண்டன்ட் சிஜி. இதில் சொல்கிறாங்க, இந்த வரலாற்றுலேயே 50 டிசைனர் 2 பில்லியன் பீப்புள் கிட்ட பல இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு இம்பேக்ட் தான் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறது. இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 50 வருஷம் சிலிக்கான் வேலியிலேருந்து க்ரியேட் பண்ண ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரொம்ப கம்மியாக தான் விற்றாங்க. ஆனால் லாஸ்ட்டு 10 வருஷம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரி பீக்குக்கு போச்சு. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்? எப்போவுமே நீங்கள் பே பண்ணாமல் வாங்கும் போது நீங்கள் தான் ப்ராடக்ட். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் கற்றுக்கிறேன். ஃபேஸ்புக் ஓனர் மார்க். அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் ஆட் காமிச்சுன்னே இருப்பாங்க. ஏன்? இதோட ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆட் வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிக்கலாம் எப்படின்னு. ஒரு சோஷியல் மீடியாவில் நான் ஒரு ஆட் போடுறேன்னு வச்சுப்போம். அந்த ஆடை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும் போது ஆர்வம் அதிகமாகும். ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு. சப்போஸ் அந்த ஆடை 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஒருத்தவங்க கூட ட்ரை பண்ணாமல் இருக்க போகிறான். இந்த மாதிரி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அட்டென்ஷன். இது ரொம்ப கிராஜுவலாக லேஸாக உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரீசன் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. உங்களை ப்ரெடிக்ஷன் பண்ண முக்கியமான தேவை நிறைய டேட்டா தேவை உங்களை பற்றி. அந்த டேட்டாவை வச்சு இந்த ஸ்க்ரீனை பார்க்குற டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஹியூமன் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஆயில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி ஹியூமன் ஃபியூச்சர்ஸ் ஹியூமனை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. $1 trillion ப்ராஃபிட்டே எடுப்பாங்க. ஆன்லைனில் என்னென்ன பண்ணுவீங்களோ அதை வாட்ச் பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் நான் போஸ்ட்டை பார்க்குறீங்க, எப்போ நீங்கள் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நைட்டில் என்ன பண்ணுவீங்க ஆன்லைனில், நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா, உங்களோட பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ். இது மட்டும் இல்லை, நிறையா ஏஐக்கு தெரியும். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ சொன்னாலே சில பேர் ரோபோட்னு நினைப்பீங்க. ஏஐ ரோபோட்லேயும் இருக்குது, ஃபோன்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல ப்ராடக்ட்ஸில் இருக்குது. மக்கள்கிட்ட தப்பான எண்ணம் உருவாயிருக்கு. உங்களோட டேட்டா விற்பாங்கன்னு. அது தப்பு. அந்த டேட்டாவை வச்சு ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஆக்ஷன்ஸை. சப்போஸ் அந்த ஏஐ மாடலை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா அதான் சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் மீடியா. எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். நிறையா அந்த மாடலை வச்சு எந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, எதுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் மாடலுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இந்த டேட்டா வச்சு அக்யூரேட் மாடல் க்ரியேட் பண்ணி உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்கு 3 கோல் தான்: என்கேஜ்மெண்ட், க்ரோத் அண்ட் அட்வர்டைசிங். என்கேஜ்மெண்ட்னா உங்களை ஸ்க்ரோலிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. க்ரோத்னா அந்த ஆப்புக்கிட்ட நீங்கள் வரணும், அந்த சோஷியல் மீடியா கிட்ட. தேர்ட், அட்வர்டைசிங். இது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியும் மேஜிக்கும் ஒன்று. மெஜிஷியன்ஸ் ஃபஸ்ட்டு நியூரோசைன்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் மாதிரி. மெஜிஷியன்ஸ் நிறைய டெஸ்ட் பண்ணி எப்படி பிரெயின் ஒர்க் ஆகுது அப்படி கண்டுபிடிச்சி அந்த மேஜிக்கை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் டெக்னாலஜியும் சைக்காலஜியும் உருவாக்கப்பட்டது தான் சோஷியல் மீடியா. ஆனால் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது. இது அன்கான்ஷியஸாக உருவான விஷயம். இந்த சோஷியல் மீடியா உங்களோட அவேர்னஸ் இல்லாமல் உங்கள் பிஹேவியரும் எமோஷன்ஸும் அஃபெக்ட் பண்ணும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கிட்ட பைசைக்கிள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்களே யூஸ் பண்ணதான் உண்டு, இல்லைனா சும்மா தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஏஐ சைக்கிள் டென்ஷனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், மற்றவங்களா சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஓட்டுவீங்க. நம்ம டூல் பேஸ்ட் டெக்னாலஜி
சூழலிருந்து அடிக்ஷனும் மேனிப்புலேஷனும் பேஸ்ட் சூழலுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ரெண்டே இண்டஸ்ட்ரி தான் இருக்குது, கஸ்டமரை யூசர்ஸாக கூடுறது. இல்லீகல் ட்ரக்ஸ் கம்பெனி வச்சுருக்கவங்களும் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கவங்களும் இப்போது நிறைய சோஷியல் மீடியா பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இது ஒரு டிசைன் டெக்னிக். நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதான் டிசைன் டெக். இது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். பல சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதே டெக்னிக் தான் ஸ்லாட் மிஷினுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட், டைம் ஆஃப் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ண தான் சோஷியல் மீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் டேகிங், டைப்பிங். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா டைப்பிங்னு வந்துச்சுன்னா மெசேஜ் வர வைக்கும் அந்த ஸ்க்ரீன்லேயே இருப்பீங்க. இந்த மாதிரி தான் டைம் ஆஃப் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஆப் நினச்சிக்கோங்க, ஏன் அப்டேட் பண்ணோம்? எனக்கு தெரிஞ்சிருக்கும் 2 ரீசன் தான். ஃபஸ்ட் ரீசன், ஆப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்டேட் மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரீசன், டைம் ஆஃப் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, மற்ற ஆப்புக்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாடி ஷேமிங் சில பேர் போடுவாங்க. ஏன் நிறைய பேர் கூட போடுவாங்க. ஏன் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் போடுறீங்களோ அதே ரீசன் தான் அந்த கமெண்ட் வரதுக்கு காரணம். இதை அவங்க சைட்லேருந்து பார்க்கணும். நிறைய லைக்ஸ் வரும், சமத்தலை செம்மைய கலாச்சாரத்தில் உங்களுக்கும் லைக் கமெண்ட்ஸ் வேணும், அவங்களுக்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வேணும். இது ஒரு இல்லீகல் ட்ரக்ஸ். இவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள அன்கம்ஃபர்டபுளாக, லோன்லியாக, அன்சர்டனாக, அஃப்ரைடாக ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க, கண்டிஷனிங்கும் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஃபோன் வந்து டிஜிட்டல் பேசிஃபையர் மாதிரி. பேசிஃபையர்னால் குழந்தை அழுகும் போது யூஸ் பண்ணுற டூல் தான் பேசிஃபையர். ஏன் யூஸ் பண்ணுறாங்க? இதை குழந்தை அமைதியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனும் பேசிஃபையர் மாதிரி தான். ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளும் அமைதியாக இருப்போம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் காணாத வேறு லெவலான குரூப் இந்த இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் பவர் வந்து ட்ரில்லியன் டைம்ஸ் அதிகமாக இருக்குது. கார் கூட 2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரி அது கூட இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியோட நீடு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், ஹியூமன் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் பிரெயின் எவால்வ் ஆகவே இல்லை. நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக புதுசாக ஹியூமன் பீயிங்கை க்ரியேட் பண்ணாலும் ரியாலிட்டியாக பேசணுன்னா நம்மள்கிட்ட இருக்க ஹார்ட்வேர், அதாவது பிரெயின், மில்லியன் இயருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன விஷயம். ஆனால் ஆப்போசிட் சைடில் ஸ்க்ரீன் இருக்குது, இல்லைனா ஏஐ இருக்குது. அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கிட்ட நிறைய கோல்ஸ் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போது நீங்களே சொல்லுங்கள், யார் வின் பண்ணுவா? ஹியூமன் பிரெயினா, ஏஐயா? ஏஐ வந்து பெரிய ரூம்ஸில் வச்சுருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க, அண்டர் வாட்டரில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஒர்க் ஆகுது. இப்போது விக்கிபீடியாவில் போய் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் என்ன போட்டிருக்கோ நீங்களும் அதே பார்ப்பீங்க, நானும் அதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உலகமே அதான் பார்க்கணும். இந்த மாதிரி காமனாக காமிக்கிற மாதிரி சிலது மட்டும் தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் ஒன்று தான் விக்கிபீடியா. நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்துனே இருக்கீங்க. இந்த ஏஐக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் யூனிக்கான
போஸ்ட் வரும். போஸ்ட்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ். ஏன் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு வர போஸ்ட்டும் அவங்களுக்கு வர போஸ்ட்டும் டிஃபர் ஆகும். நம்மள பல பேர் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பல பேர் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. இது ஒரு டிஸார்டர், அப்படின்னா ஒரு கோளாறு. சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா ஸ்னாப்சாட் டிஸ்மாஃபியா. டிஸ்மாஃபியானா ஷேப் இல்லை சைஸ் அப்நார்மலாக இருக்குது. இவங்கள்கிட்ட ஒரு ஆசை இருக்கும், சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்கணும்னு. சர்ஜரினா ஃபில்டர்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணோம், அப்படியே ஒரு ஆசை இருக்கும். மக்கள்கிட்ட தப்பான எண்ணம் இருக்குது. அதாவது டெக்னாலஜி நம்மளை ரூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் இது வந்து சைமல்டேனியஸ் யூட்டோபியா அண்ட் டிஸ்டோபியா. அப்படின்னா பர்ஃபெக்டான சொசைட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேடான சொசைட்டி, இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அட் லாஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.